பப்ளு கார்ட்டூன் டிவி. அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாவே சூரியன் சீக்கிரமா மறைய ஆரம்பிச்சது. குரங்கு வியாபாரி கிட்ட வாங்கின மஷ்ரூமை எல்லா விலங்குகளும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த குரங்கு வியாபாரி சொன்ன மாதிரியே இந்த மஷ்ரூம் 65 சாப்பிட்ட உடனே என் உடம்பு ஃபுல்லா இளைச்சிடும். இதுக்கப்புறம் அப்பா என்ன சோட்டு முட்டைன்னு சொல்லி திட்ட மாட்டாரு. இதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன், நிக்க சொல்ல சாப்பிடுவேன், ஓட சொல்ல சாப்பிடுவேன், படுத்துக்கிட்டே சாப்பிடுவேன். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் இதுக்கப்புறம் என்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. இந்த மேஜிக் மஷ்ரூம் சாப்பிட்ட உடனே என் உடம்பு மெல்லிசாயிடும் அப்படின்னு வண்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜான்சி எறும்பு, இந்த மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டு நான் இன்னும் அழகாயிடுவேன். நான் தான் இந்த வருஷம் மிஸ் இந்தியா டைட்டில் வாங்க போறேன். என் புருஷனுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இந்த வாழைப்பழமே இரவு உணவுக்கு போதும். அட ரொம்ப நேரம் இந்த அடுப்பு அனல்ல நிக்க வச்சு என் முகம் ஃபுல்லா வேத்திருச்சு. அட என்னுடைய லிப்ஸ்டிக் வேற குறைஞ்ச மாதிரி இருக்கே. சரி, லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணி இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி எறும்பு உதட்டுக்கு லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்கு போச்சு. உலக அழகி நான்தான், உலக அழகி நான்தான். அட இந்த வார்த்தைய சொல்லும் போதே மனசுக்குள்ள எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நான் உலக அழகி ஆயிட்டுனா என் வீட்டுக்காரு சிண்டுவை எனக்கு பிஏவா வச்சுப்பேன் அப்படின்னு ஜான்சி எறும்பு மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க, பக்கத்து வீட்டு அஞ்சனா கிளி, நான் இன்னைக்கு இந்த மஷ்ரூம் சூப்பர் சாப்பிட்டு சீக்கிரமா செலிபிரிட்டி ஆக போறேன். என்ன எல்லாரும் பாராட்டுவாங்க, என் கூட பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க. இந்த நேரத்துல யார் என்னோட வீட்டு கதவை தட்டுறது? ஒருவேளை என்ன பார்க்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த மஷ்ரூம் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த மஷ்ரூம் எனக்கு பாப்புலாரிட்டியை கொடுத்துருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு அஞ்சனா கிளி டோரை ஓபன் பண்ண பறந்து போச்சு. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அஞ்சனா கிளி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க உங்களை போயிட்டு நம்ம வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணுது. என் முட்டாள் லட்டு அண்ணா, நீ தான் இவ்வளவு நேரம் டங்குன்னு கதவை தட்டிட்டு இருந்தியா? நான் என்னோட சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நீ தான் வந்தேன்னு தெரிஞ்சா நான் கதவை கூட திறந்திருக்க மாட்டேன். உன்னால என்னுடைய நேரம் ரொம்பவே வீணாயிடுச்சு. தங்கச்சி அஞ்சனா, உன் மேல இவ்ளோ பாசமா நான் பார்க்க வந்தா நீ இப்படி திட்டுறியம்மா? உனக்கு இருக்கிறதே நாங்க 3 சப்ஸ்கிரைபர் தான், அதுவும் பக்கத்து வீட்டுக்காரு 2 பேரும், நான் ஒருத்தனும் தான். உன்னை யாருமா இந்த இரவு நேரத்துல வந்து பார்க்க போறாங்க? சரி, மசனே மண்டியாட்டிட்டே நிக்காம நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு நான் லைவ் வர போகணும். சீக்கிரமா சொல்லு என்னத்துக்கு வந்தேன்னு. நான் இந்த வழியா கரும்புலோடு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன்னா அந்த நேரம் பார்த்தியா எனக்கு நாக்கு வறண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி, உனக்கு தண்ணி தானே வேணும், வந்து உள்ள குடிச்சிட்டு போவா. அடுத்த முறை வரும்போது ஏசி வாங்கிட்டு வா. என்னால இந்த ஃபேன் காத்துல எல்லாம் படுக்க முடியாது. நான் யூடியூப் செலிபிரிட்டி, உனக்கு தெரியும்ல அப்படின்னு மஞ்சக்குருவி சொன்ன உடனே யானை தண்ணி குடிக்க வீட்டுக்குள்ள வந்தது. சந்தையில திருட்டு போன ஆடு மாதிரி பார்க்காம போய் சோப்பால உட்காரு. உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் ஜூஸையும் கொண்டு வரேன். யானை போயிட்டு சோபால அமர்ந்தது. வேலையை முடிச்சிட்டு வந்த சிண்டு எறும்பு, ஜான்சி, எவ்வளோ நேரமா குளிச்சுட்டு இருப்ப? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? சீக்கிரமா வந்து சாப்பாடு எடுத்து வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த பழப்பொனை பட்டிக்காட்டான கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையே வீணா போகுது. என்ன நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டாங்க. நான் டைனிங் டேபிள் மேல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு ஜான்சி எறும்பு சொன்ன உடனே சிண்டு எறும்பு சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிளுக்கு போச்சு. அதுவா மகனே, பல வருஷமா பாலையும் பண்ணையும் சாப்பிட்டு என் வாயும் வயிறும் செத்து போச்சு. அதனாலதான் இந்த அரிசியால செஞ்ச உணவை பார்த்த உடனே என்னையே தாங்காம எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. எனக்கு இப்போ மறு வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ளை மாதிரி தோணுது. இன்னைக்கு இந்த மொத்த சாப்பாடையும் நான் மட்டும்தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சிண்டு எறும்பு சொல்லிட்டு சாப்பாடை ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. அடடா, என்ன சுவை! இந்த சாப்பாடு என்ன சுவையா இருக்கு! இத்தனை வருஷமா என் பொண்டாட்டி டயட்ன்ற பேருல காஞ்சி போன பழத்தையும் காயும் தான் போட்டா. இது என்ன சூப்பு மாதிரியே இருக்கே! இது என் தங்கச்சி வச்ச சூப்பா தான் இருக்கும். என்ன திடீர்னு விக்கால் வருது? சரி, ஆபத்துக்கு இந்த சூப்பு குடிச்சா ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யானை அங்கிருந்த சூப்பை எடுத்து குடிக்குது. என் தங்கச்சி வச்ச சூப்பை சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் மாப்பிள்ள வீட்டை விட்டு ஓடி போனார்னு. இவ சமைக்கிற சமையல வேற யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறா. இதெல்லாம் சாப்பிட்டு எத்தனை பேரு பைத்தியம் முடிச்சு ஓட போறாங்களோ தெரியலையே கடவுளே. அப்படின்னு நட்டு யானை தனியா பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கட்டப்பா வந்து அங்க இருந்த மஷ்ரூம் 65 மொத்தத்தையும் சாப்பிட்டுடுச்சு. அப்பா என்ன வேலை பாத்தீங்க? இது நான் சாப்பிடறதுக்காக வச்சிருந்த மஷ்ரூம் 65 நீங்க சாப்பிட்டா எப்படி? செல்ல மகளே ரோசி, அப்பாவுக்கு பசி எடுத்ததுமா, அதனாலதான் சாப்பிட்டேன். நீ
ஆல்ரெடி 3 கிலோ பக்கெட் பிரியாணி வேற சாப்பிட்டியேம்மா. ஐயோ அப்பா, நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் போய் தூங்குறேன். அப்படின்னு ரோசி வந்து சத்தமா பேசிட்டு கோவமா போய் படுத்துக்கிச்சு. இன்னொரு பக்கம் ஜான்சி எறும்பு நான் நடந்தால் நடை அழகு அழகு, நான் சிரித்தால் சிரிப்பழகு அழகு. என்ன கொஞ்சம் உடம்புல லிப்ஸ்டிக் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நான் இங்க வச்சிருந்த பிரியாணியை யார் எடுத்து சாப்பிட்டது? எல்லாம் என் புருஷன் சிண்டுவோட வேலையா தான் இருக்கும். இன்னைக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னம்மா அங்க சத்தம்? டேய் முட்டா பயலே, முதல்ல ரூம்ல இருந்து வெளியே வாடா. சொல்லு செல்லம், மாமாவை எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு நான் கேட்டேன்? பூனைக்கு புல்லு வைக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்னை கேட்காம இங்க இருந்த மஷ்ரூம் பிரியாணி எதுக்கு நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க? உங்களுக்கு தானே வாழைப்பழம் வச்சிருக்க, அதை எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. அவ்வளவுதானே செல்லம், உனக்கு மஷ்ரூம் பிரியாணி தானே வேணும். நாளைக்கா வரும்போது நான் உனக்கு மஷ்ரூம் வாங்கி தரேன். இதுக்காக கட்டின புருஷனா வாடா போடான்னு சொன்ன நீ. சரிங்க டப்பா மண்டியா, இதுக்கப்புறம் உங்களை வாடா போடான்லாம் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு என் மூஞ்சில முடிக்காம இங்க இருந்து கிளம்புறீங்களா? சரி செல்லம், நீ ரொம்ப கோவமா இருக்கன்னு தெரியுது. சரி, நீ போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்து கோவப்படு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டி எறும்பு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஜான்சி எறும்போ ரொம்ப சோகமா போயிட்டு ரேடியோவை ஆன் பண்ணிச்சு. வணக்கம் மக்களே, இன்னும் கூடிய சீக்கிரம் நடக்க போற அழகி போட்டியில பங்கு பெற தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில வாரங்களில் அழகி போட்டி நடைபெற போகுது. இதில் ஆண் பெண் இருபாலரும் பங்கு பெறலாம். இப்படிக்கு உங்கள் வெட்டுக்கிளி விஸ்வாசம். ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள்ல அழகி போட்டி வர நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. எல்லாம் அந்த முட்டா புருஷன் சிண்டுவால வந்தது. அப்படின்னு ஜான்சி எறும்பு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சோகமா உட்காந்து லிப்ஸ்டிக்கை உதட்டுக்கு போட ஆரம்பிச்சது. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மஞ்சள் குருவி அஞ்சனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க நுட்டனனுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு தர போறேன். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல மிக்ஸி ஜார்ல தர்பூசணி பழம் போடுங்க, பிறகு சிக்கன் மசாலா போடுங்க, அதுக்கப்புறம் சக்கரை கொஞ்சம் போடுங்க, அப்புறம் உப்பு கொஞ்சம் போடுங்க, அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி மிக்ஸியை ஆன் பண்ணி வைங்க. மிக்ஸி டார்க் பொருட்கள் அரைச்ச உடனே ஆஃப் பண்ணி வந்த கெஸ்ட்டுக்கு ஜூஸை ஊற்றி கொடுங்க. பின் குறிப்பு, இந்த ஜூஸை குடிக்கிறதுக்காகவே உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க அடிக்கடி வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ணனுக்கு நான் போட்ட ஜூஸ் இது 4 நாள் ஆச்சுனால அடிக்காத கப்பு. அண்ணே அண்ணே, இந்தானே ஜூஸ் எடுத்துக்கோ. என் அன்பு சகோதரியே, நீ கொண்டு வந்த ஜூஸை குடிக்கிற அளவுக்கு அண்ணனுக்கு வயிற்றுல எடை இல்லைம்மா. இப்பதான் உனக்காக நீ வச்சிருந்த சூப்பை நான் குடிச்சிட்டேன். நீ அந்த ஜூஸை குடிச்சிக்கம்மா. என்ன சொன்ன? என்னுடைய சூப்பை நீ குடிச்சிட்டியா? யானை மலை கோபமான அஞ்சனா கிளி யானை தலைமலையை குத்தியது. என் முட்டா பையலை நட்டு, நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் சும்மாவே விடக்கூடாது. இருந்தாலும் நீ கூட பிறந்து அண்ணனா போயிட்டியேன்னு உன்னை சும்மா விடுறேன். கப்பு ஜிப்புன்னு உன் கை காலையை வச்சுக்கிட்டு ஓரமா போய் தூங்கு. மழை வேற வர மாதிரி இருக்கு. அப்படின்னு குருவி சொன்ன உடனே அடி வாங்கின யானை அமைதியாக தூங்க போயிடுச்சு. ஜான்சி எறும்பு, அஞ்சனா கிளி, ரோசி வந்து 3 பேருமே அவங்களுடைய மஷ்ரூம் பறி கொடுத்ததுனால ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. திடீர்னு அந்த இரவு நேரத்தில் இடியோடு சேர்ந்து சரியான மழையும் பெய்ய ஆரம்பிச்சது.